ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தரின் நாமம் என்கிற தலைப்பிலே நாம் வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தரின் நாமம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கிறதான கர்த்தர் நாமம் யெகோவா ஷம்மா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யெகோவா ஷம்மாவா இருக்கிறார். யெகோவா ஷம்மா என்றால் பிரசன்னமாயிருக்கிற கர்த்தர் என்று பொருள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 48 அதிகாரம் 35 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 1000 வருடம் அரசாட்சியிலே இந்த பூமி எப்படி இருக்கும், பட்டணங்கள் எப்படி இருக்கும், குறிப்பாக எருசலேம் எப்படி இருக்கும், ஆலயம் எப்படி இருக்கும் என்று சொல்லியெல்லாம் இந்த கடைசி அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1000 வருட அரசாட்சியிலே என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்கிற எல்லாவற்றையும் சொல்லுகிற இந்த இடத்துல தான் அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே 1000 வருடம் அரசாள போகிறார். ஆகவே அவர் இங்கேயே இருக்கிறபடினாலே அந்த நகரத்திற்கு யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசன்னமாயிருக்கிற கர்த்தர், பிரசன்னமாய் இருக்கிறார் என்று சொன்னால் என்ன? அவர் அங்கே இருக்கிறார் என்று அர்த்தம். He is present என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 18 அதிகாரம் 20 வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆகவே தேவன் பிரசன்னமாயிருக்கிறார். அவர் பிரசன்னமாயிருக்கிற கர்த்தர். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். 23 சங்கீதம் 4 வசனத்திலே நாம் வாசித்தோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. ஆமென். தாவீது சொல்லுகிறான், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஆண்டவர் தாவீதின் வாழ்க்கையிலே அவர் பிரசன்னமாயிருந்தார். ஆகவேதான் சொல்லுகிறான், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவன் நம்மோடு கூட இருந்தால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம்மோடு கூட இருப்பது நமக்கு மிகப்பெரிய தைரியம். அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் என்று புதிய ஏற்பாட்டில் மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். நாமே பரிசுத்தாவின் ஆலயம் என்று வாசிக்கிறோம். ஆகவே பிரசன்னமாயிருக்கிற கர்த்தர் யெகோவா ஷம்மா நம்மோடு இருக்கிற தெய்வம். அவர் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் யாரோடெல்லாம் இருந்தார், அவர் இருந்தபடினாலே அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் வேதத்தில் இருந்தாலும் முக்கியமாக சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொன்னார்,
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆமேன். கர்த்தர் யோசுவாவோட இருந்தார். கர்த்தர் யோசுவாவோட இருந்தபடினாலே பெரிய காரியங்களை யோசுவாவின் வாழ்க்கையிலே செய்ய முடிந்தது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆனா யோசுவா இடத்துல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் செய்ய கட்டளையிட்டார். 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்ததற்கு காரணம், யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார், இதை நீ செய்தால் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், நீ போகும் இடம் எல்லாம் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னார். என்ன செய்ய சொன்னார்? நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அதன்படி செய்ய கவனமாயிருப்பாயாக என்று சொன்னார். நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் வேத புத்தகத்தை தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், நாம் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட வர வேண்டுமானால், ஆண்டவர் நம் உள்ளத்திலே தங்கி இருக்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டியது இந்த வேத புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்க வேண்டும். இந்த வேத புத்தகத்தை வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் இந்த வேத புத்தகத்தை தியானிக்க வேண்டும். இந்த வேத புத்தகத்தை தியானிப்பதோடு விட்டுவிடாமல் அதில் சொல்லப்பட்ட கட்டளைகளின் படியும் பிரமாணங்களின் படியும் நாம் நடக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அது அங்கே சொல்லுகிறான், வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். ஆக எப்போதும் வேத வசனம் நம்முடைய நாவிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனம் நம்முடைய நாவிலே இருந்து கொண்டே இருக்கும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வராது. வேதம் பாவத்தை விட்டு நம்மை விலக்குகிறது, பாவம் வேதத்தை விட்டு நம்மை விலக்குகிறது. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பாவத்தை விட்டு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள முடியும். ஆகவே அவனுடைய வாயிலே எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். ஆகவேதான் யோசுவா சூரியனின் சந்திரனையும் பார்த்து நீங்கள் தரித்து நில்லுங்கள் என்று சொன்ன போது அங்கே நின்றது. காரணம், அவனுடைய வார்த்தையில் அவ்வளவு அதிகாரம் இருந்ததற்கு காரணம், அவன் கர்த்தர் சொன்னபடியே எப்போதும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து தியானித்து அதுவே அவன் வாயிலே இருந்து கொண்டே இருந்தபடினாலே அவனுக்குள்ளே அவ்வளவு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்போது நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அது எப்போது நம்முடைய வாயில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் ஒரு வேத வசனம் கூட தெரியாமல் இருப்பார்கள். சில வசனத்தை எங்கே இருக்கிறது, சில முக்கியமான எளிமையான ஒரு வசனத்தை கூட எங்க இருக்கிறது சொல்லி தெரியாமல் இருப்பார்கள். சிலர் பிரசங்கத்திலே வசனத்தை சொல்லும் போது அது எந்த புத்தகத்தில் இருக்கிறது அல்லது இந்த புத்தகம் என்று சொல்லும் போது அதை கூட தேடிட்டு இருப்பாங்க.
எண்ணாகமம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் தேடிட்டு இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆகமத்தை சொன்னா பழைய ஏற்பாட்டில் தேடிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? அவர்கள் வேதத்தை வாசிப்பதே இல்லை, வேதத்தை தியானிப்பதில்லை, வேதத்தின் மேல் அவருக்கு பிரியம் இல்லை. ஆகவே கர்த்தர் எப்படி நம்மோடு கூட இருக்க முடியும்? அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடந்தால் மாத்திரமே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். நாம் வேத வசனத்தை வாசிப்பதில்லை, தியானிப்பதில்லை. ஆனா ஆண்டவர் நோக்கி நாம ஜெபிப்போம், ஆண்டவரே நான் போற இடத்துல எல்லாம் என் கூட வாங்கப்பா, எங்க போனாலும் வாங்க. அது எப்படி ஆண்டவர் வர முடியும்? நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அவர் நம்மோடு கூட வருவார், நம்மோடு தங்குவார், நமக்குள்ளே வாசம் செய்வார். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசுவாவின் வாழ்க்கையின் மூலமாக நாம் சில காரியங்களை பார்த்தோம். இரண்டாவதாக வேதத்திலே நாம் இன்னொரு மனிதனை குறித்து நாம் வாசிக்க முடியும். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இங்கே கிதியோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். கிதியோனை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொன்னார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அங்கே கிதியோனோடு கர்த்தர் இருந்தார். அதை அவன் உணரவில்லை. அவனுக்கே தெரியல கர்த்தர் தான் கூட இருக்கிறார்னு சொல்லி. ஆனா கிதியோனோடு கர்த்தர் இருந்தார். அதை கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கும் பொழுது 13ஆம் வசனத்திலே அவர் கிதியோன் கேட்கிறான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இப்ப கர்த்தருடைய தூதன் கேட்கிறான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால், கர்த்தருடைய தூதன் கர்த்தர் உன்னோட இருக்கிறான்னு தான் சொன்னான். ஆனா இவன் கேட்கிற, கர்த்தர் எங்களோட இருந்தால் இதெல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? நாங்கள் ஏன் இப்படி மீதியான இடத்துல அடிமையா இருக்க வேண்டும்? ஏன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கவில்லை? ஏன் அதிசயங்கள் நடக்கவில்லை என்று அவன் கேட்கிறான். ஏன் அவைகளெல்லாம் அங்கே சம்பவித்தது என்றால், அதே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஏன் இதெல்லாம் சம்பவித்தது? முதல் வசனமே அதற்கு பதில் சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார், அவர்களை மீதியாரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இதுதான் காரணம். ஆனா அது கிதியோனுக்கு தெரியல. கர்த்தர் தன்னோடு இருக்கிறதையும் அவன் உணரல. ஏன் இப்படி சம்பவிக்கிறன்னு சொல்லி அவனுக்கு புரியல. ஆகவே கர்த்தர் தூதனிடத்தில் அவன் கேள்வி கேட்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க வேண்டும். அவர் யெகோவா ஷம்மா, உண்மைதான். அவர் பிரசன்னமாயிருக்கிற கர்த்தர், உண்மைதான். ஆனா அவர் நம் வாழ்க்கையில பிரசன்னமாக வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். அவரை விட்டு நாம் விலகும் போது, அவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் போது, அவருக்கு பிரியமில்லாத பாவங்களை நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரத்தில் இப்படிதான் நாம் நினைக்கிறோம். நாம் நம்முடைய குறைகளை அறியாமல் உணராமல், ஏதோ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த உடனே ஆண்டவரை நோக்கி கேட்கிற, ஆண்டவரே ஏன் எதற்கு வந்தது? ஏன் இப்படி எனக்கு நிகழ்ந்தது? என்ன காரணம்? ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரோ
அப்படி சொல்லி ஆண்டவர் மேல நம்ம கோபப்படுறோம், சில நேரத்தில் முறுமுறுக்கிறோம், சில நேரத்தில் ஆண்டவர் மறுதளிக்கிறோம். நம்முடைய தவறுகளை நாம் உணர்வதில்லை. உண்மைதான், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் இந்த காரியங்கள் நடக்காது. ஏன் நடக்கிறது? கர்த்தர் நம்மோடு கூட இல்லை. ஏன் கர்த்தர் நம்மோடு கூட இல்லை? அப்படி நாம் தியானிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். கிதியோனை பார்த்து கர்த்தர் தூதனானவன் சொன்னான், பராக்கிரமசாலியை கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் விளைச்சல்களை மீதியானியருக்கு கொடுக்கும் போது, அல்லது மீதியானியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போவார்கள். ஆனா கிதியோன் மட்டும் அதை காப்பாற்றி அவன் மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அந்த கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய பராக்கிரமம் மாத்திரம் அல்ல, அவனுடைய திறமை மட்டும் அல்ல, முக்கியமாக கர்த்தர் அவனோடு கூட இருந்தனால்தான் ஊரே எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருந்தாலும் அவன் மட்டும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் பல நேரத்தில் நினைக்கிறோம், இது நம்முடைய திறமையினால் நாம் செய்தது, இது நம்முடைய பலத்தினால் நாம் செய்தது என்று, ஞானத்தினால் நாம் செய்தது நினைக்கிறோம். இல்லை, எத்தனையோ ஞானிகள் வெட்கப்படும் போது, எத்தனையோ பலமுள்ளவர்கள் விழுந்து போகும்போது, நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது, நாம் இந்நாள் வரைக்கும் நடந்து வந்த அந்த வழிகளை நாம் பார்க்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால தான் நாம் செய்தோம் என்பதை உணர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக வேதத்திலே ஒரு மனிதனை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். மிக அருமையாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரோ யோசேப்போட இருந்து. யோசேப்பை எல்லாரும் கைவிட்டார்கள். அவனுக்கு 11 சகோதரர்கள் இருந்தார்கள். 11 சகோதரர்கள் இருந்தும் இவன் பார்த்த சொப்பனத்து நிமித்தமா இவன் மேலே எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து இவனை கொண்டுவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். இவன் உயிரோடு இருந்தாதான சொப்பனம் நிறைவேறும், இவனை கொண்டு விட்டால் எப்படி சொப்பனம் நிறைவேறும் என்று அவர்கள் யோசித்து இவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் கர்த்தர் யோசேப்பு கொலை செய்யப்படுவதற்கு ஒப்பு கொடுக்காமல் யோசேப்பை காப்பாற்றினார். அவருடைய யோசனை மாறி அவனை பிடித்து குழியிலே போட்டார்கள். தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. அந்த நேரத்திலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதற்கு பின்பு அவனை குழியிலிருந்து எடுத்து எகிப்துக்கு போகிற வியாபாரிகளிடத்தில் விற்று போட்டார்கள். யோசேப்போடு இப்போ அவனுடைய தகப்பன் இல்லை, அவனுடைய சகோதரர்கள் இல்லை, அவனுடைய நண்பர்கள் இல்லை, அவனுடைய குடும்பத்தார் யாரும் இல்லை. யோசேப்பு தனிமையாக்கப்பட்டான். தனிமையா எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஒரு புதிய தேசத்துக்கு போகிறான். அங்கே எல்லாரும் அவனுக்கு புதிய முகமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மட்டும் யோசேப்போடே இருந்தார். இன்னும் இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அவன் செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்படுகிறான். அங்கு சிறைச்சாலையிலே அவனை வெளியே கொண்டு வருவதற்கோ அவனுக்காக வாதாடுவதற்கோ ஜாமீன் வாங்குவதற்கோ அந்த தேசத்தில் யாருமே கிடையாது. ஆனால் அங்கே வாசிக்கிறோம், கர்த்தரோ யோசேப்போடே இருந்து என்று வாசிக்கிறோம். சிறைச்சாலையிலே 2 பேருக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னார். அதிலே பானபாத்திரக்கார தலைவனுக்கு அவன் அர்த்தத்தை சொல்லி அவன் சொன்னான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைவு கூறு என்று சொன்னான்.
ஆனா அவனும் மறந்துட்டான். அவனுக்கு கிடைத்த ஒரே ஒரு கிரிப், அதையும் போயிருச்சு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போட இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யோசேப்போட இருப்பதற்கு காரணம் என்ன? யோசேப்புடைய பரிசுத்த வாழ்க்கை. யோசேப்பு தன் வாலிபத்திலே அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அவனுக்கு ஏராளமான சோதனைகள் வந்தது. அவனை பாவத்தை தள்ளும்படியாக பிசாசு பல சோதனைகளை கொண்டு வந்தான். அந்த சோதனையெல்லாம் யோசேப்பு விழுந்து போகாமல் பரிசுத்தமாய் தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொண்டான். அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒன்று. அவன் மிகவும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யாரோடு இருப்பார்? அவர் யெகோவா ஷம்மா, உண்மைதான். ஆனால் அவர் பரிசுத்தமானவர். யார் பரிசுத்தமாய் வாழுகிறார்களோ, யார் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறார்களோ, யார் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வைராக்கியமாய் இருக்கிறார்களோ, அவர்களோடுதான் கர்த்தர் இருக்க முடியும். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆகவே பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ இல்லையோ, பரிசுத்த ஜீவியம் நமக்கு இருந்தால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். யோசேப்போட இருந்து கர்த்தர் ஆச்சரியமாய் அவனை நடத்தினார். இந்த உலகத்திலே நம்மோடு கூட யாருமே இல்லை, நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, நம்மை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, நம்மை கவனிப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? யார் இல்லாவிட்டாலும், யார் நம்மை கைவிட்டாலும், நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் யெகோவா ஷம்மா, அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் நாம் வாழ்வோமானால் அவர் எப்போது நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்முடைய பொருளையோ, நம்முடைய செல்வத்தையோ, நம்முடைய பணத்தையோ அவர் நேசிக்கிறவர் அல்ல. நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. பரிசுத்தம் இருக்கிற இடத்திலே நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் யோசேப்பை போல பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் போது எந்த நிலைமையில நாம் இருந்தாலும் அந்த இடத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பாருங்க, யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினாலே சிறைச்சாலை தலைவனிடத்துல அவனுக்கு தயவு கிடைத்தது. சிறைச்சாலையிலே ஒரு கைதியாக, அடிமையாக காணப்பட்ட அவன் சிறைச்சாலையிலே ஒரு தலைவனை போல இருந்தான். காரணம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நாம் இருக்கிற இடம் முக்கியம் அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் எந்த இடத்திலும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆகவே யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நான்காவதாக வேதத்திலே நாம் ஒரு மனிதனை தியானிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆகவே ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஈசாக்கு தேசத்திலே பஞ்சம் ஆரம்பித்த உடனே அவன் இடம் பெயர்ந்து போகிறான். பெலிஸ்தரின் ராஜாவிடத்திலே போகிறான்.
பொதுவாக பஞ்சம் என்று சொன்னால் எகிப்து தேசம் செழிப்பாயிருக்கிறபடினாலே சிலர் அங்கே போவது வழக்கம். ஆபிரகாம் அங்கே ஆதி முற்பிதாக்கள் காலங்களை பார்க்கும் பொழுது பஞ்சம் வந்தால் எகிப்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. யாக்கோபின் நாட்களிலே பஞ்சம் வந்த பொழுது இவள் எல்லாரும் எகிப்துக்கு தானியம் வாங்க போனார்கள். அதே போல இங்கே ஈசாக்குடைய அந்த பிரயாணத்திலே ஆண்டவர் குறுக்கிட்டு சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ இங்கே தங்கியிரு, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னார். உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆம், ஈசாக்கோட கர்த்தர் இருந்தார். ஈசாக்கோட கர்த்தர் இருந்ததற்கு காரணம் என்ன? முதலே அவர் சொல்லிட்டார், நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, எகிப்துக்கு போகாத. அது கீழ்ப்படிஞ்சனால அவன் கூட இருந்தார். அவன் கீழ்ப்படியாம எகிப்துக்கு போயிருந்தா ஆண்டவர் ஈசாக்கோட கூட இருந்திருக்க மாட்டார். நம்ம வாழ்க்கையில நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டுமானால் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நாம் அநேகர் அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிவதில்லை. ஆனால் கர்த்தாவே கர்த்தாவே, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறோம். ஏசப்பா நீங்க தான் என் அப்பான்னு சொல்றோம், நீங்க தான் எனக்கு அம்மான்னு சொல்றோம், நீங்க தான் எனக்கு எல்லாமே சொல்றோம். எல்லாம் வாயாலே முடிஞ்சிருது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொன்னாலும் அது கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார் என்று அங்கே ஈசாக்கு சொல்லுகிறார். அவன் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டபடினால் அவனோடு கூட நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேன். ஆகவே ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், நீ இங்கே குடியிரு, நீ இங்கே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே போல ஈசாக்கு அந்த தேசத்திலே குடியிருந்தான். ஆகவே அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் அவர் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்தான். ஈசாக்கு இடத்திலே ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்தான். ஆகவே கர்த்தர் ஈசாக்கோட கூட இருந்தார். ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைகளுக்கு அது ஒரு தவறு போல சில நேரத்தில் தெரியலாம். ஈசாக்கு சொல்லுகிற இந்த தேசத்தை குடியிரு, அவன் நினைக்கலாம், ஐயோ பஞ்சம் அதிகமா இருக்கிறது, என்னோடு மிருக ஜீவன்கள் இருக்கிறது, மனிதர்கள் இருக்கிறார்கள், எப்படி இந்த தேசத்திலே குடியிருந்தால் நாம் வாழ முடியும் என்று அவன் நினைத்திருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது. சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் கீழ்ப்படிதல் அவசியம். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் ஊர்ல இந்த விதவை இடத்திலே அவன் கேட்டான். தன் நிலைமையெல்லாம் அவன் சொன்னான், உண்மைதான். ஆனாலும் அவன் விடல. அவன் சொன்ன, ஆகிலும் முதலாவது ஒரு சிறிய அடையை செய்து எனக்கு கொண்டு வான்னு சொன்னான். கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலையிலும் அவள் கீழ்ப்படிந்தான். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாம் சாதகமா இருக்கும் போது நம்ம கீழ்ப்படிவோம், எல்லாமே செய்வோம். ஆனா சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாத நேரத்திலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வாரானால் அதை எதையும் யோசிக்காமல், எதையும் எதிர்பார்க்காமல், எதை குறித்தும் சிந்திக்காமல் அந்த காரியத்தை நாம் செய்வோமானால் நாமே கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய நிச்சயமாய் கர்த்தர் இருக்கிறார். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இவன் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து பொறாமைப்பட்ட அந்த தேசத்து ராஜா அபிமெலேக்கு இவர்களை துரத்தி விட்டான். ஆனா இப்போ 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் வந்து என்ன சொல்லுகிறான்? அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று
நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அவனை வெறுத்த அவனுடைய எதிரி அவனே இப்ப சொல்றான். ஈசாக்கை பார்த்து அந்த தேசத்து ராஜா வந்து அவனை பார்க்க வருகிறான். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார். பாருங்க, ஆண்டோட வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஐந்தாவதாக நாம் வேதத்திலே தாவீதை குறித்து பார்க்க முடியும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து என்று வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்க கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். அதை அவனுடைய சத்ரு சவுல் பார்த்தான், அவன் பயந்தான். கர்த்தர் நம்மோடு இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எதிரிகள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள். பிசாசு நம்மை பார்த்து பயப்படுவான். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா பிசாசுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு நம்மை பார்த்து பயப்படும். இந்த அநேகர் பிசாசுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை. இரவு வந்தால் பயம், வெளியே போக வேண்டுமானால் பயம், ஒவ்வொரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் பயம். ஏனென்றால் பிசாசு ஏதோ தடை செய்து விடுவானோ. பிசாசு என்றாலே சிலர் பயந்து நடுக்கிற கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறார்கள். ஏன்? கர்த்தர் அவர்களோடு இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா பிசாசு நம்மை பார்த்து பயப்படும். தாவீதோட கர்த்தர் இருக்கிறார். அவன் இசைக்கருவிகளை வாசிக்கும் போது சவுலுக்குள் இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி போகும். அது வெறும் இசைக்கருவியில் அல்ல, கர்த்தர் தாவீதோட கூட இருந்ததினால் நடந்தது. ஆகவே தாவீதோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதோடு கர்த்தர் இருந்ததற்கு காரணம் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது எப்போது கர்த்தரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன். எப்போது கர்த்தரை ஆராதனை செய்கிற ஒரு மனிதனாய் தாவீது இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகளிலே பிரியப்படுகிறவர், இடைவிடாமல் தூதர்களால் ஆராதிக்கப்படுகிறவர். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் எப்போது நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். ஆகவே யார் எப்போது ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் நிச்சயமாக இருக்கிறார். நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நான் வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, நாம் ரோட்ல போயிட்டு இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் நம்ம ஃப்ரீயா இருக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவரை நாம் துதிக்கணும். ஆனா இன்னைக்கு காலம் மாறி போச்சு. எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்றோம்? நம்ம கையில இருக்க மொபைல்ல எல்லாமே இருக்கு, அதுல எல்லாத்தையும் நாம் பார்த்துக்கலாம். ஆகவே நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த உடனடியா இந்த மொபைல் எடுத்து நம்ம நினைச்சிரும். அதுல நேரத்தை நம்ம போக்குறோமா? அல்லது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் டிவியில நம்ம ப்ரோக்ராம் பார்த்து நம்ம நேரத்தை எல்லாம் வீணடிக்கிறோமா? அப்படி இருந்தா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க முடியாது. தாவீது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை துதித்தான், பாடினான். எங்கேயும் பாடினான், வனாந்தரத்திலையும் பாடினான், நாட்டிலையும் பாடினான், ராஜாவா இருக்கும் போதும் பாடினான், கைவிடப்பட்ட போதும் பாடினான், துரத்தி விட்ட போதும் பாடினான். அதே போல நாமும் கர்த்தரை துதிக்கிறவர்களா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இருப்பார். இன்னும் தாவீது இடத்துல ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் இருந்தது. தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா இருந்தான் நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தாவீது எதை செய்தாலும் கர்த்தரிடத்துல விசாரித்து செய்வான்.
முக்கியமா யுத்தங்கள் செய்யும் போது கர்த்தரிடத்தில் விசாரிப்பது அவனுக்கு முக்கிய வழக்கமா இருந்தது. அவனை விடாமல் துரத்தி கொண்டிருந்த சவுல் ராஜா இந்த தாவீது ராஜாவை வரவே கூடாது என்று அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அவனை பின்பற்றி கொண்டு வந்தான். அந்த சவுலும் அவனுடைய குமாரர்களும் ஒரு யுத்தத்திலே மரித்து போனார்கள். ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார். ஏற்கனவே அவனுக்கு சொல்லப்பட்டு விட்டது, நீதான் அடுத்த ராஜா. இது நிறைய பேருக்கு வேற தெரியும். ஆனாலும் தாவீது என்ன செய்கிறான், அவனுடைய மரணத்துக்கு பின்பு உடனடியாக நான் தான் ராஜா என்று எக்காலம் உதவவில்லை, ஜனங்களை கூவி அழைக்கவில்லை. அவன் என்ன செய்தான், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். பாருங்க, ஒரே வசனத்துல 2 இடத்துல அவன் கேட்கிறான். அவனே போய் ராஜாவா அறிவிச்சிருக்கலாம், அதை அவன் செய்யல. நான் இவ்வளவு நாளும் சவுலுக்கு பயந்து அவன் தேசத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறான். இப்ப கேட்கிறான், யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று கேட்கிறான். ஆண்டவர் சரி அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவனே ஒரு பட்டணத்தை தெரிந்தெடுத்து அவனே எதுக்கு அவனுடைய பார்வைக்கு நன்றா இருக்கிற அதை செலக்ட் பண்ணி அங்க போகல. அவன் என்ன செய்தான், 2வது கேட்கிறான், எவ்விடத்திற்கு போகலாம். பாருங்க, ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் அவன் கேட்டு விசாரித்து செய்கிறவனாயிருந்தான். ஆகவே கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தை நாம் விசாரித்து கேட்டு செய்கிறோமா, இல்ல நம்ம இஷ்டம் போல நம்ம செய்கிறோமா? நாம் நினைத்ததையும் விரும்பினதையும் செய்கிறோமா? நாம் கர்த்தரிடத்தில் விசாரித்து செய்கிறவர்களா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருப்பார். இன்னும் ஒரு யுத்தம் வரும்பொழுது, அதே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, யுத்தம் வரும்பொழுது பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தருக்கு முன்னாக புறப்பட்டிருப்பார் என்றார். பெலிஸ்தர் வரும்போது, யுத்தத்துக்கு வரும்போது கேட்கிறான், நான் யுத்தத்துக்கு போலாமா, எப்படி போலாம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி போ. முசுக்கட்டை செடிகளுடைய அந்த சத்தம் கேட்கும் போது, இரைச்சல் நுனிகளிலே இரைச்சலை கேட்கும் போது நீ சீக்கிரமா எழும்பி போ அப்படின்னு சொல்றார். நாம் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நாம் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறது இல்லை, அதற்காக காத்திருக்கிறது இல்லை. ஆனா என்ன சொல்லுவோம், ஆண்டவர் என் கூட பேசல, ஆண்டவர் எனக்கு ஒன்னும் சொல்லல அப்படி நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை, நாம் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவளா இருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு நிச்சயமாக பேசுவார். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். யுத்தங்களுக்கு போகும்போதெல்லாம் விசாரித்து போனான். அவன் நினைக்கல, நான் தான் தனியா நின்று கோலியாத்தை அடிச்சுட்டேன், யுத்தம் எல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவன் நினைச்சு அவன் போக மாட்டான். அவன் ஆண்டவர்கிட்ட விசாரிச்சு தான் செய்வான். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு எவ்வளவு திறமைகளை ஆண்டவர் தந்திருந்தாலும், தாழ்ந்துகளை தந்திருந்தாலும், ஞானத்தை தந்திருந்தாலும், ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் ஆண்டவரே இது உமக்கு சித்தமானதா, உமக்கு சித்தமான மட்டும் நான் செய்யறேன் ஆண்டவரே, இல்லைன்னா அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்போடு விசாரிக்கணும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, போய் விசாரிப்பாங்க, ஆண்டவர்கிட்ட விசாரிப்பாங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வார், ஆனா இவங்களுக்கு அது மனசுல ஒத்து வராது. அதனால ஆண்டவர்கிட்ட விசாரிச்சதை விட்டுட்டு இவங்க இஷ்டத்தை செய்வாங்க. அது தவறு.
ஆண்டவர்கிட்ட விசாரித்தால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்யணும். அதுக்கு பிறகு நம்ம இஷ்டத்தில் செய்யறோம், முதலே நம்ம செஞ்சுட்டு போலாம். தாவீது அப்படி இல்லை. கர்த்தரிடத்திலே விசாரித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்வான். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆகவேதான் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். நாம் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து செய்கிற அனுபவம் நமக்கு இருக்குமானால் நாம் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் இருப்பார். தாவீது போன இடத்திலெல்லாம் புத்திமான நடந்தான். தாவீது போன இடத்திலாம் கர்த்தர் காப்பாற்றினார் என்று நாம் கடந்த நாட்களை தியானித்தோம். அதற்கு என்ன காரணம்? அவன் எங்க போனாலும் விசாரிச்சுட்டு போவான். இன்று நாம் அநேக இடத்துல நாம் இஷ்டத்துக்கு போகிறோம், தோல்வியை சந்திச்சுட்டு ஆண்டவரை எனக்கு எதற்கு தோல்வி வந்ததுன்னு சொல்லி கேட்கிறோம். பல காரியங்கள் நம்முடைய மனம் போல செய்கிறோம். செய்துவிட்டு அதிலே தோல்வியும் பிரச்சனையும் வந்த உடனே ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த தோல்வியை தந்தீங்க, ஏன் இப்படி எனக்கு நடந்தது, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கோபப்படுறோம், வருத்தப்படுறோம். தப்பு, அது தவறு. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். விசாரிக்கிற அனுபவம் உண்டவர். ஒவ்வொரு காரியத்தையும் அவன் கேட்டு கேட்டு செஞ்சதுனால கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் செய்கிற இடத்துல எல்லாம் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் கட்டளையிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரோடு கூட இருந்தார், ஏன் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடினாலே என்ன நடந்தது என்பதை சில காரியங்களை பார்த்தோம். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தபடினாலே யோசுவா செய்த எல்லா யுத்தங்களிலும் அவனுக்கு வெற்றி கிடைத்தது. யோசுவா அப்போ எத்தனையோ ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். பெரிய பெரிய ராஜாக்கள் எழும்பி வந்தார்கள். ஆனாலும் யோசுவாவுக்கு முன்பாக ஒரு ராஜாவும் நிற்க முடியவில்லை. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தபடினாலே அவன் வாழ்க்கை முழுவதும் வெற்றி. கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்தார். கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பு கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றி. தாவீது வாழ்க்கையிலே தாவீது செய்த யுத்தத்தில் எல்லாம் அவனுக்கு வெற்றி. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே தாவீதுக்கு எப்போதுமே வெற்றி கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் வெற்றி நமக்கு வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையே வெற்றியாய் மாற வேண்டுமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நம்ம வாழ்க்கையில தோல்வி என்பதே இல்லை. கிதியோனோடு கர்த்தர் இருந்தபடினால இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக வருடமாய் மீதியானுடைய கையிலே அடிமைப்பட்டு கிடந்த அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. யோசேப்போட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடினால பாருங்க, அந்த யாக்கோபின் சந்ததி நிர்மூலமாகாமல் இருந்தது. இல்லை என்றால் பஞ்சத்தில் யாக்கோபின் குடும்பம் அழிந்திருக்கும். இஸ்ரவேல் என்னும் ஒரு சந்ததி உருவாயிருக்காது. இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் உருவாயிருக்காது. அவர்கள் அன்றே அழிந்திருப்பார்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினாலே அவன் சொன்னான், ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் என்னை இங்கு கொண்டு வந்தார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொன்னார். எகிப்திலிருந்து வந்த அந்த யாக்கோபின் குடும்பத்தார் அத்தனை பேரும் உயிரோடு காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தபடினாலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். முக்கியமாக அவன் தேசத்திலே விதை விதைத்த பொழுது 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தபடினாலே 100 மடங்கு பலன் கிடைத்தது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய கையின் பிரயாசங்களிலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார்.
100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நினைக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எவ்வளவோ நான் பிரயாசப்படுறேன், நான் போட்ட காசை கூட எடுக்க முடியலையே அப்படின்னு கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா 100 மடங்கா நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம்ம 1 ரூபாய் செலவு பண்ணணும்னு சொன்னா 100 ரூபாய் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மோடு இல்லாதிருந்தால் வாழ்க்கையெல்லாம் நமக்கு நஷ்டத்தை சந்திப்போம். ஈசாக்குடைய வாழ்க்கையில 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யெகோவா ஷம்மா. அவர் நம்மோடு இருக்கிற தெய்வம், பிரசன்னமாயிருக்கிற கர்த்தர். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? நாம் சிந்தித்து பார்ப்போம். யோசுவாவோடு இருந்தார், கிதியோனோடு இருந்தார், யோசேப்போட இருந்தார், ஈசாக்கோட இருந்தார், தாவீதோட இருந்தார் என்று நாம் தியானித்தோம். இன்னும் அநேக மனிதர்களோடு, மோசையோடு இருந்தார், ஆபிரகாமோடு இருந்தார். இன்று நம்மோடு கர்த்தர் இருக்கிறாரா? இல்லை என்றால் ஏன் அவர் நம்மோடு கூட இல்லை? நம்ம என்ன செய்யணும்? நம்ம இன்னும் கீழ்ப்படியலையா? இன்னும் பரிசுத்தமா நம்ம வாழலையா? இன்னும் ஆண்டவர் உண்மையா நம்ம துதித்து ஆராதிக்கலையா? கர்த்தரிடத்துல விசாரிக்கிற அனுபவம் நமக்கு இல்லையா? எதிர நாம் குறைவா இருக்கிறோம் என்பதை சரி செய்து கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாக நாம் பார்த்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. நிச்சயமாக வெற்றி உண்டு. நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியும். யோசேப்பின் மூலமாய் ஒரு பெரிய தேசமே காப்பாற்றப்பட்டது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினால் எகிப்து தேசம் மட்டுமல்ல, கானான் தேசம் மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற அத்தனை தேசத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். இல்லை என்றால் அந்த நாளிலே உலகமே அழிந்திருக்கும். யாக்கோபின் குடும்பத்தார் மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே இருந்த சுற்றில் தேசத்தார் அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென், ஆமென். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. ஆமென், ஆமென். சிறைச்சாலை கதவுகளும் என்
அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் பாடுவோம். அபிஷேகம். தாவீதுக்குள்ளே அபிஷேகம் இருந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி. பிசாசு அவனை பார்த்து பயப்பட்டான். நீர் என்னோடு இருக்கும் போது, ஆமென், என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது சொல்லுவோம், என்னாலும் ஆமென், ஆமென். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர்களோடு கூட இருக்கும் போது உனக்கு தோல்வி இல்லை, நீ தோற்று போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென், ஆமென். தோல்வி எனக்கில்லையே, தோற்று போவதில்லையே. ஆமென். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமாய் வெற்றி உண்டு. கர்த்தர் நம்மோடு இருக்கும் போது வெற்றி உண்டு. அவர் யெகோவா ஷம்மா, பிரசன்னமாய் இருக்கிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற தேவன், நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவர். ஓ ரபகன சகனமா, ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறபடினாலே சோத்திரம். என்னோடு கூட எப்போது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஓ ரபகன சகனமா, என்னோடு தங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபகன வரகன சகன ரபகனமா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.